போது அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். இந்த நாணய வெளியீட்டு விழா வந்து தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்திச்சு வந்தாச்சு. சார், இந்த அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கும் சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அதையும் பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்றோம். நன்றி. சுமார் 5.25 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்ட பேரிடர் முன்னெச்சரிக்கை மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசியதை நேரலையில் பார்த்தோம். அப்போது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீடு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது தமிழ்நாடு அரசுதான் என்று அதிமுக தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை